ஹலோ வெஸ், இன்னும் கொஞ்ச நேரத்திலே தெரிஞ்சிடும் தமிழ்நாட்டோட, அதாவது இந்தியாவோட பிரதமர் யாருன்னு. ஆனால் அதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஒரு போட்டி நிலவிட்டு இருக்கு. அதுதான் யார் யார் எந்தெந்த தொகுதியில் வந்து வெற்றி பெறுவாங்க. அதுவும் முக்கியமாக ஸ்டார் தொகுதி வந்து எல்லாருமே கவனிச்சிட்டு இருக்காங்க. அதுக்கு முக்கியமான ஒரு தொகுதி என்னன்னா, இப்போ ராமநாதபுரத்தில் யாருன்னா ஓபிஎஸ் நிற்கிறாரு, திமுகவிலேருந்து நவாஸ்கனி வந்து நிற்கிறாரு. இப்படி ரெண்டு பேரும் வந்து போட்டி போட்டிருக்காங்க. இதில் யார் மெஜாரிட்டி, யாருக்கு முன்னுக்கு வருவாங்க அப்படின்னு பார்க்கலாம். இப்போ ஓபிஎஸ்க்கு மிகப்பெரிய போட்டி என்னன்னா, அது வந்து திமுக இல்ல அதிமுக தான். யார் வந்தாலும் பரவாயில்ல, ஆனாலும் ஓபிஎஸ் மட்டும் வரக்கூடாது, ஓ பன்னீர்செல்வம் மட்டும் வரக்கூடாது அப்படின்னு ஒரே மும்மாரத்தில் வந்திருக்காங்க. பன்னீர்செல்வம் பாஜக சார்பில் வந்து நிற்கிறாரு, சுயேட்சையாக நிற்கிறாரு. ஆனால் திமுக சார்பில் வந்து முஸ்லீம் லீக் கட்சியிலேருந்து நிற்கிறாரு. நவாஸ்கனி வந்து ஏற்கனவே போன எலெக்ஷனில் நின்று எம்பியை ஜெயிச்சிட்டாரு. 4,60,000 ஓட்டுக்கு மேலே வந்து வாங்கி ஜெயிச்சிருக்காரு. ஆனால் அதுக்கு முன்னாடி வந்து என்ன நடந்தது அப்படின்னா, அந்த எலெக்ஷனில் ஏற்று நின்று பாஜக வேட்பாளரான நயனார் நாகேந்திரன் வந்து 3,40,000 ஓட்டு தான் வந்து வாங்கி தோத்துருக்காரு. அதுக்கு பிறகு வந்து அமமுகவில் ஒரு 1.5 லட்சம் ஓட்டு, சீமாவுடைய நாம் தமிழர் கட்சியிலிருந்து ஒரு 40,000 ஓட்டு அப்படின்னு தொகுதியில் விழுந்தது. இதுல இப்ப பாஜக சார்பில் வந்து பன்னீர்செல்வம் நினைஞ்சிருக்காரு. இப்ப இது வந்து எல்லாமே பயங்கரமா வந்து எதிர்பார்த்திருந்தாங்க. எப்படி வந்து எதிர்ப்பு வந்து எதிர்பார்க்கலாம். ஆனா பன்னீர்செல்வத்துக்கு 5 பன்னீர்செல்வம் வந்து நின்னாங்க. இந்த எலெக்ஷன்ல வந்து மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு நிலவி இருக்கு. திமுகவிலிருந்து நவாஸ்கனிக்கு தான் வந்து ஃபுல்லா ஓட்டு விழும் அப்படின்ற மாதிரி கிடைக்கிறாங்க. ஓ பன்னீர்செல்வத்துக்கு வந்து 43% வாக்கு விழும் அப்படின்னு கிடைச்சிருக்காங்க. இதனால வந்து மிகப்பெரிய ஒரு சர்க்கிள் வந்து பன்னீர்செல்வத்துக்கு விழும். அதுவும் வந்து நூலில் வந்து வில்றாரு அப்படின்னு கருத்து கணிப்பு வந்து வெளியாயிருக்கு. இருந்தாலும் அவர் வந்து போட்டியிட்ட பிறகு அவருக்கு பின்னாடி மிகப்பெரிய ஒரு சதிவேலை வந்து பின்னப்பட்டிருந்தது. சதிவேலைக்கு மீறி அவர் வந்து நின்னாரு. அதுக்கு முக்கிய காரணம் என்னன்னா, ராமநாதபுரத்தை பொறுத்தளவு சிறுபான்மையினர் ஓட்டு நிறைய விழுதான். முக்கியமா வந்து முக்குளத்தோர் ஓட்டு விழுன்றதால தான் ஓ பன்னீர்செல்வம் அங்க செலக்ட் பண்ணது. அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா நவாஸ்கனிக்கு வந்து மிகப்பெரிய அளவு ஆதரவு இருக்குன்னு சொல்றாங்க. முஸ்லீம் வாக்கு பெருவாரியான வாக்கு அவருக்கு வந்து விழும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதனால தான் வந்து திமுகவுடைய ஓட்டு, முஸ்லீமோட ஓட்டு அப்படின்னு பல விதமான ஓட்டுகளோட கலந்து அவர் வந்து வின் பண்ணுவாரு, ஜெயிப்பார் அப்படின்ற மாதிரி கருத்து கணிப்பு வந்து வெளியா இருக்கு. இன்னும் பல விதமான கருத்து கணிப்பு வந்து வெளியா இருக்கு. முக்கியமா பாத்தீங்கன்னா வந்து ஓ பன்னீர்செல்வம் இதுவரையும் நாடாளுமன்ற தேர்தலில் நின்னதே இல்லை. இதுதான் முதல் முறை. அதுவும் எம்பி பதவிக்கு இப்பதான் நின்றுருக்காரு. ஆனா முதல் ட்ரிப்பே வந்து எப்படிதான் ஜெயிச்சு நம்ம வந்து போயிடணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துல தான் வந்து போராடினாரு. கடைசியில வந்து இந்த மாதிரி விஷயம் வந்து நிறைய கொலாப்ஜி நடந்ததால பெரிய ஒரு சர்க்கிள் வந்து நினைஞ்சிருக்காரு. ஓட்டு பிரிச்சத்துல நிறைய பேர் வந்து பிரிச்சிருக்காங்க. அதிமுக சார்பில் பிரிச்சிருக்காங்க, அதே போல நாம் தமிழர் கட்சி சார்பில் பிரிச்சிருக்காங்க. இப்படி பல விதமா வந்து பிரிஞ்சதால இப்ப இவருக்கு மிகப்பெரிய ஒரு சர்க்கிள் வந்து விழுந்திருக்கு. இப்ப அடுத்தது பார்த்தோம்னா கோவை மாவட்டம். கோவையில் மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு வந்து எகிர் இருக்கு. அதுக்கு முக்கிய காரணம் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை வந்து நினைக்கிறாரு. அதுவும் அதிமுகவுக்கு எதிர்ப்பா வந்து களமிறங்கி இருக்கிறது பாஜகவுடைய மாநில தலைவர் வந்து கோயம்புத்தூர்ல நிற்கிறாரு. இப்ப அவர் வந்து என்ன செய்ய போறாரு அப்படின்னு தான் இப்ப எல்லோரும் வந்து எதிர்பார்த்திருக்காங்க. முக்கிய காரணம் மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு வந்து கிளப்பியிருக்கு. ஏன்னா இதுல தலைவரே வந்து விழுந்துட்டாரு அப்படின்னா பாஜக வந்து மிகப்பெரிய ஒரு பாதிப்பு வந்து உருவாகும். அதனாலதான் வந்து பாஜகவில் முக்கிய ஒரு இடமா வந்து கோவை மாவட்டம் பார்க்கப்படுது. ஆனா நிலவரம் எங்க இருக்குது. ஆனா திமுகவில இருந்து கணபதி ராஜ்குமார் வந்து களமிறக்கிருக்காங்க. இதில் தான் ஒரு முக்கிய ட்விஸ்ட். என்ன காரணம்னா, ஏற்கனவே அதாவது போன எலெக்ஷன்ல வந்து பாஜக ஜெயிச்சது. அது எப்படி ஜெயிச்சதுன்னா, அதிமுக, பாமக, தேமுதிக இதெல்லாம் வந்து கூட்டணி வந்து அமைச்சிருந்தாங்க. இந்த கூட்டணி எல்லாம் இருந்தால தான் அங்க வந்து ஜெயிச்சது. ஆனா இதுக்கு இடையில வந்து ஒருத்தர் இருந்தாரு. அதுதான் வந்து மக்கள் நீதி மையத்திலிருந்து கமலஹாசன் இருந்தாரு. இப்ப இந்த கமலஹாசன் வந்து எங்க போயிருக்காருன்னா வந்து திமுக போயிருக்காரு. கமலஹாசனுடைய ஓட்டு வந்து 11% ஓட்டு வந்து அங்க கோவையில இருந்திருக்கு. அதனால என்ன பண்றாங்கன்னா, கண்டிப்பா இந்த எலெக்ஷன்ல பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை வந்து மன்னக்கவர் ஜெயிக்க மாட்டாரு அப்படின்னு கருத்து கணிப்பு வந்து வெளியாயிருக்கு. மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பான இந்த ஸ்டார் தொகுதியான இந்த கோவை மாவட்டம் மிகப்பெரிய எதிர்பார்ப்புக்கு உள்ளாயிருக்கு. இங்க வந்து திமுக தான் ஜெயிக்கும் அப்படின்னு கருத்து கணிப்பு சொல்றாங்க. எல்லாருமே திகிலா வந்திருக்காங்க. ஏன்னா இந்த எலெக்ஷன் வந்து முக்கியமா பார்க்கப்படுறது ஒரு சில தொகுதிகள். அந்த தொகுதியில வந்து எல்லா தொகுதியிலுமே வந்து பாஜக முக்கியமா வந்து ஜெயிச்சிருவோம் அப்படின்னு கால்பதிச்சு ஆடலாம். பயங்கரமான சர்க்கிளா வந்திருக்குமா. அதனாலதான் திமுக வந்து தில்லா நின்று இருக்குது. இருந்தாலும் இதையும் தாண்டி இப்ப மத்தியில வந்து பாஜக மிகப்பெரிய பலமா இருக்கிறதால தான் இப்ப எல்லாருமே தெம்பா வந்திருக்காங்க. ஏன்னா இங்க 1-2 வந்து வந்தாவே ஏகப்பட்ட தகுதி இது கிடைக்கும், ஏகப்பட்ட தொகுதி நம்ம கைக்கு வந்துடும் அப்படின்னு எல்லாம் தெம்பா வந்திருக்காங்களாம். அடுத்து நம்ம பார்க்க போறது சிதம்பரம் தொகுதி. சிதம்பரம் தொகுதி யார் நிற்கிறார் அப்படின்னா திருமாவளவன் நிற்கிறாரு. விடுதலை சிறுத்தை கட்சி தலைவர் வந்து திருமாவளவன் நிற்கிறாரு. அதனால இந்த இடம் வந்து மிகப்பெரிய ஒரு பரபரப்பா வந்து எதிர்பார்க்கப்படுது. நீங்க பானை சின்னத்தில் தான் நிற்கிறாரு. பொதுவாக பார்த்தீங்கன்னா விடுதலை சிறுத்தை கட்சிக்கு வந்து நிரந்தரமான சின்னம் கிடையாது. அது என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, போதுமான அளவு வாக்கு இல்லாததால தேர்தல் ஆணையத்திலிருந்து அப்பப்போ என்ன சின்னம் வேணுமோ அந்த சின்னத்தை தான் வந்து ஒதுக்குவாங்க. அதுவும் மட்டும் இல்லாமல் போன ட்ரிப்லாம் வந்து நீதிமன்றத்தில் ஏறி வழக்கு தோட்டத்தெல்லாம் வந்து வாங்கியிருக்காங்க. இந்த ட்ரிப் என்ன நடந்திருக்குன்னா, பானை சின்னமே வந்து வாங்கியிருக்காங்க. இந்த பானை சின்னத்தில் தான் திருமாவளவன் நிற்கிறாரு. இன்னொரு பெரிய விஷயம் என்னன்னா, பாஜக சார்பில் இருந்து காத்தியாயினி நிற்கிறாங்க. யார் இந்த காத்தியாயினி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடந்த 2011 அவங்க திமுக வேட்பாளர் ராஜேஸ்வரியை 1 லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிச்சாங்க. அவங்க தான் இந்த காத்தியாயினி. அது மட்டும் இல்லாமல் ஜெயிச்சு மேயர் பதவிக்கும் ஒதுக்குனாங்க. இப்போ மேயர் பதவிக்கு வந்த பிறகு அவங்க மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை வந்து எதிர்கொண்டாங்க. ஜெயலலிதா
ஜெயிலுக்கு போகும்போது, சொத்து குவிப்பு வழக்கில் வந்து ஜெயிலுக்கு போகும்போது நீதிபதி குன்ஹாவை வந்து பயங்கரமா வந்து எதிர்த்தாரு. அதாவது ஒரு மேயர் பதவியில் இருக்கிறவங்க நீதிபதி வந்து விமர்சிக்க கூடாது அப்படின்றது சட்டம். ஆனா அதையும் தாண்டி இவங்க விமர்சித்தது பெரிய ஒரு விவாத பொருளாச்சு. இருந்தாலும் அது வந்து மிகப்பெரிய அளவில் பேச்சு பொருளா மாறிச்சு. எல்லாம் என்ன காரணம்னா ஜெயலலிதாவுக்கு அடிச்சு ஜால்ரா தான் இவங்கெல்லாம். இப்ப இவங்க வந்து இந்த திமுகவுக்கு, அதாவது திருமாவளவனுக்கு எதிர்ப்பா நிக்கிறாங்க. அதனால பாஜகவும் எதிர்பார்க்கப்படுது. அதனால எந்த அளவுக்கு இவங்க ஜெயிப்பாங்க அப்படின்றது பார்த்தா தெரியும். போன எலெக்ஷன்ல திருமாவளவன் இந்த தொகுதியில நின்னாரு. முக்கியமா இந்த கருத்து கணிப்படி பார்த்தா திருமாவளவனுக்கு 45% வாக்கும், அதிமுக சார்பில் சந்திரகாசன் நிற்கிறாரு, அவருக்கு வந்து 27% வாக்கும் கிடைக்கும் அப்படின்னு கருத்து கணிப்பில் தெரிஞ்சிருக்கு. இதுல பாஜகவும் மிகப்பெரிய ஒரு போட்டியா மாறும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்போ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இன்னும் கொஞ்ச நேரத்திலே எல்லா ரிசல்ட்டும் வந்து வெளில வந்துடும். கடந்த தேர்தலில் திருமாவளவன் தான் நின்னாரு. எப்படி வெற்றி பெற்றார் அப்படின்னா 5 லட்சம் வாக்கு வந்து பெற்றாரு. இருந்தாலும் மார்னிங் வந்து ரொம்பவே வந்து ஸ்லோவா போயிட்டு இருந்து தோத்துருவான்னு சொல்லிட்டாங்க. ஆனா 3219 ஓட்டு வித்தியாசத்தில் தான் வந்து தோத்தாரு. அந்த நேரத்தில் அதிமுகவோட சந்திரசேகர் வந்து 4 லட்சம் ஓட்டு வித்தியாசத்தில் வந்து சமமா வந்து இருந்தாரு. கொஞ்சம் வித்தியாசத்தில் தான் தோத்தாரு. அதனால இங்கேயும் மிகப்பெரிய அளவில் ஒரு எதிர்பார்ப்பு வந்து இருக்குது. முக்கியமான ஒரு தொகுதி தான் தேனி. இந்த தேனியில் யார் நிற்கிறாங்க பார்த்தீங்கன்னா பாஜக சார்பில் டிடிவி தினகரனும், திமுக சார்பில் வந்து தங்கத்தமிழ்ச்செல்வன் நினைக்கிறாங்க. டிடிவி தினகரனுடைய சிஷியன் தங்கத்தமிழ்ச்செல்வன். முக்கியம் பார்த்தீங்கன்னா அது ஒரு அதிமுக கோட்டை. 1980க்கு பிறகு அதிமுக கைக்கு வந்தது ஃபுல்லாவே இருந்தது. முக்கிய காரணம் வந்து திமுக வந்து வீழ்த்தவே முடியல. அதிமுக பலமா உள்ள ஒரு இடம் தான் தொகுதி தான் வந்து தேனி. இதுவரையிலும் திமுக கூட்டணி கட்சிக்கு தான் அந்த இடம் வந்து ஒதுக்குச்சு. அதுக்கு முக்கிய காரணம் வந்து ஜெயிக்காதுன்றது தெரிஞ்சே வந்து இருப்பாங்க. ஆனா இந்த ட்ரிப் என்ன பண்றாங்க அப்படின்னா திமுக தானே வந்து கலந்துறாங்க. அதனால டிடிவி தினகரனுக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி. முக்கியமா ஏற்கனவே பல முறை வந்து அதிமுக தான் ஜெயிச்சது. அதிமுக கோட்டைன்னு கூட சொல்லலாம். ஆனா டிடிவி தினகரன் ஏற்கனவே நின்று அங்க ஜெயிச்சிருக்காரு. இது வந்து ஓபிஎஸோட தொகுதியும் கூட, அவருக்கும் கணிசமான ஓட்டு வந்து இருக்குது. அதனால துணிஞ்சி வந்து இறங்கினாரு டிடிவி தினகரன். ஆனா இப்ப மிகப்பெரிய ஒரு மாற்றத்தில் வந்திருக்குது. என்ன காரணம் அப்படின்னா இதுல வந்து முக்கியம் பாத்தீங்கன்னா வந்து திமுக சார்பில் தங்கத்தமிழ்ச்செல்வன் தான் ஜெயிப்பாங்க அப்படின்னு கருத்து கணிப்பு வந்து வெளியே வந்திருக்குது. 40% ஓட்டுல ஜெயிப்பாரு அப்படின்னு கருத்து கணிப்பு வந்திருக்குது. தங்கத்தமிழ்ச்செல்வன் வந்து 35% ஓட்டம், டிடிவி தினகரன் 31% ஓட்டம் வந்து பெறுவாங்களாம். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா அதிமுக கடைசியில வந்து இருக்குது 21% ஓட்டு மட்டும் தான் வந்து கிடைச்சிருக்கு. உண்மையிலேயே வந்து ஒரு அதிர்ச்சியான தகவல் தான். ஏன்னா அதிமுக இவ்வளவு தூரம் வந்து எடுக்க போகுது கருத்து கணிப்புல வெளியே வந்திருக்குது. ஏன்னா இது ஒரு அதிர்ச்சியான தகவல் தான். அதிமுக இவ்வளவு தூரம் ஒரு மோசமான ஒரு ஓட்டு வங்கி வச்சிருக்கிறது இதுவே ஒரு முதல் முறைன்னு சொல்லலாம். அதுவும் தேனியில. ஓகே, இருந்தாலும் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இதுல முக்கியமா பார்த்தீங்கன்னா தருமபுரி மாவட்டத்தில் சௌமியா அன்புமணி தான் நிற்கிறாங்க. முக்கியமா தருமபுரியில் ஏற்கனவே அரசாங்கம் என்பவர் தான் நிறுத்தினாரு அன்புமணி ராமதாஸ். அதுக்கு பிறகு என்ன பண்ணுதா திடீர் திருப்பமா வந்து சௌமியா அன்புமணியை வந்து தனது குடும்ப உறுப்பினரையே வந்து நிப்பாட்டுறாரு. என்ன காரணம்னா அவர் ஏற்கனவே வந்து மாநிலங்களவை எம்பியா வந்திருந்தால ஒரு நிற்கிறதுல இருந்து விருப்பம் கிடையாது. முக்கிய காரணம் தமிழ்நாடு ஃபுல்லா திமுக வீசறதால கண்டிப்பா நம்ம வர முடியாதுன்ற ஒரு நிலைக்கு வந்து போயிருக்கலாம். அவர் போனதால தான் இந்த மாதிரி செஞ்சாரு. அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா ஏன் இப்படி திடீர் திருப்பமா வந்து மாத்தினாரு அப்படின்னா திமுகவுக்கு வந்து நெருக்கடி கொடுக்கணும், நெருக்கடி கொடுத்து கண்டிப்பா நம்ம ஜெயிக்கிற அளவுக்கு நம்ம போகணும் அப்படின்ற ஒரே அளவுக்கு தான் தருமபுரியில் வந்து அவங்களுடைய மனைவியை வந்து நிப்பாட்டினது. அவங்களுடைய மனைவி ஏற்கனவே பசுமை திட்டம் அப்படின்னு, பசுமை சேவை திட்டம் அப்படின்னு ஒரு திட்டத்தில் வந்து பொது சேவை செஞ்சுட்டு வராங்க. இது மக்கள் மத்தியில் பெருசா வந்து போயிட்டு இருக்கு. அந்த பெண்கள் மத்தியில் இவங்க மிகவும் பிரபலமா வந்திருக்காங்க. ஏன்னா பொது சேவை வந்து அரசியல் ரீதியா பண்ணாம தனியா வந்து பண்ணிட்டு இருக்காங்க. சரி, இதெல்லாம் தாண்டி பாமக இதுக்கு முன்னாடி வந்து பயங்கர ஸ்பீடா வந்து போயிட்டு இருந்தது. அப்போ முன்னாடி உள்ள காலகட்டத்தில எல்லாம் பாமக எங்க நிக்குதோ அந்த கட்சி கண்டிப்பா ஜெயிக்கும். ஆனா அப்படி போயிருந்ததுன்னா இன்னைக்கு பயங்கரமா விஸ்வரூபம் எடுத்து வளர்ந்து இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு கட்சியா வந்து மாறி இருக்கும். அதாவது அதிமுக இடத்துல வந்து பாமக வந்திருக்கும். அவ்வளவு மிகப்பெரிய ஒரு பலம் கொண்டதுதான் இந்த பாமக. ஆனால் கட்சி மாறி சீட்டுக்காக கட்சி மாறி மாறி போனதால மக்களுடைய செல்வாக்கு இழந்துச்சு, மக்களுடைய நம்பிக்கை இழந்துச்சு. இந்த ஒரே காரணத்துக்காக தான் இப்போ பாமகவுக்கு அதிகமான ஓட்டு கிடையாது. ஆனாலும் ஒரு நம்பிக்கையில் வந்து இப்போ தருமபுரியில் வந்து அவங்க மனைவி வந்து நிப்பாட்டிருக்காங்க. ஆனால் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திமுகவில் அங்கே பலமான ஒருத்தர் வந்து நிப்பாட்டிருக்காங்க. திமுக சார்பில் மணியும் அதிமுக சார்பில் அசோகன் நிற்கிறாங்க. இதில் திமுக வேட்பாளர் தான் வெற்றி பெறுவார் அப்படின்னு கருத்து கணிப்பு வந்து வெளியிருந்திருக்குது. அடுத்து விருதுநகர் ஒரு முக்கியமான தொகுதி. விருதுநகரில் யார் நிற்கிறாருன்னா விஜயகாந்த் மகன் விஜய் பிரபாரம், ராதிகா சரத்குமார் இவங்க தான் வந்து முக்கியமாக நின்றுருக்காங்க. இங்கே என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். விருதுநகர் தொகுதி வந்து விஜயகாந்தோட சொந்த தொகுதி அப்படின்னு சொல்லலாம். அதனால தான் வந்து விஜய் பிரபாகரன் நிற்கிறாரு. அதுவும் அனுதாப ஓட்டு வந்து விழுமா அப்படின்ற மாதிரி வந்து எதிர்பார்த்துருக்காங்க. இப்போ உண்மையிலே என்ன நடக்குதுன்னா அது வந்து விருதுநகர் தொகுதி வந்து அது திராவிட கட்சிகளுக்கான ஒரு தொகுதி தான். அதாவது திராவிட கட்சி ஒன்று அதிமுக இல்லைன்னா திமுக, இது ரெண்டு தான் வந்து வந்துருக்கும். இப்போ கடைசியாக வந்து திமுக தான் வந்து ஜெயிச்சிருக்கு. இருந்தாலும் இப்ப வந்து விஜய் பிரபாகரன் வந்து அதிமுக சார்பிலையும் ராதிகா வந்து பாஜக சார்பிலையும் வந்து நிற்கிறாங்க. அதுவும் ராதிகாவுக்கு பாஜக
பாஜகவில் சேர்ந்த 10 நாள்ல இந்த தொகுதியில் நிற்கிறதா அறிவிச்சாங்க. அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா இந்த தொகுதியில வந்து யார் வருவாங்கன்னு பாத்தீங்கன்னா கடந்த 2009 வந்து 2009 தேர்தலில் திமுக கூட்டணியில காங்கிரஸ் சார்பில் வந்து மாணிக்க தாக்கூர் தான் நின்னாரு. அதுல தோத்தாரு. அதுக்கு பிறகு 2019 ஜெயிச்சாரு. அதுக்கப்புறம் 2024 ஜெயிச்சாரு. 3ஆம் முறை நிக்கிறாரு. ஆனாலும் திமுகவோட அலை தான் வந்து பயங்கரமா வீசுன்னு சொல்றாங்க. அதுக்கு முக்கியமான ஒரு காரணம் பாஜகவும் அதிமுகவும், அதாவது தேமுதிகவில் வந்து விஜய் பிரபாகரன், பாஜகவில் வந்து ராதிகா சரத்குமார், இவங்க 2 பேருமே வந்து ஜெயிக்க மாட்டாங்க அப்படின்ற கருத்து கணிப்பு வந்து வெளியே வந்திருக்குது. இருந்தாலும் எல்லாத்தையும் தாண்டி ஏற்கனவே மாணிக்க தாக்கூர் வந்து அந்த தொகுதிக்கு வந்து சரியா வரல, அந்த தொகுதி மக்களை சந்திக்கல அப்படின்னு பல விதங்களை வந்து சொல்றாங்க. இருந்தாலும் அதிமுக தான் ஜெயிக்கும் அப்படின்ற ஒரு நிலையில வந்து இருக்கிறது தான் விருதுநகர்.